பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நாம் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி இருக்கணும் அப்படின்னு யோவான் அவருடைய நிருபத்தில் எழுதுகிறார். சுவிசேஷம் கொஞ்சம் எழுதுகிறாரு, பவுல் கொஞ்சம் எழுதியிருக்கிறாரு, யோவானும் அதை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கிறார். நாம் இந்த கால வெளில அதுதான் பார்க்க போகிறோம். எப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளையனா எப்படி வாழணும். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். அதாவது பிரசன்ட் டென்ஸ், பிரசன்ட்ல நாம் எப்படி இருக்கிறோன்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம். ஃபியூச்சர்ல நாம் எப்படி இருப்போம் அப்படின்னா அவரை போல அவருக்கு ஒப்பா இருப்போம் அப்படின்ற. இப்போ பிரசன்ட்ல தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், அதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது இல்லையா. இப்போ ஃபியூச்சர்ல தேவனுக்கு ஒப்பா இருப்போம் அப்படின்றதுல எதனா சந்தேகம் இருக்குதா? தேவனுடைய பிள்ளைகளா இப்பொழுது இருக்கிறேன் என்ற ஒரு நிலைப்பாடு, ஒரு உறுதி இருக்குமேயானால் எதிர்காலத்தில் நான் அவருக்கு ஒப்பாய் இருப்பேன் என்பதில் சந்தேகம் இருக்காது. நாம சும்மா தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லிக்கூடாது இல்ல. சில பேர் இப்போ சமீபத்தில் இல்லை கொஞ்சம் வருஷமாவே நான் இன்னாருடைய மகள், நான் இன்னாருடைய மகள்னு பெரிய விளம்பரம்லாம் செய்கிறாங்க, பார்த்தீங்களா? அதெல்லாம் போலியாக இருக்குது. சில பேர் சொல்கிறான் இன்னாருடைய மகள். ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு பிரபலமாய் வாழ்ந்திருக்கிறார்கள், அரசியலில் சினிமா எல்லாத்தையும் பிரபலமாய் வாழ்ந்ததுனால நான் இன்னாருடைய மகள், நிறைய சொத்து இருக்குதுல்ல, அதுக்காக எப்படியாவது அதை வாங்கலாம், இன்னாருடைய மகள் சொல்லி ஏமாத்தலான்னு சொல்லி அநேகர் எழும்பி இருக்கிறார்கள். இப்போ இவங்க சொன்னால் கூட அவங்க சொன்ன இல்லை, எல்லாரும் சொல்லலாம் எனக்கு பாரத பிரதமரை தெரியும், அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போக முடியுமா? எனக்கு அவர் தெரியும்னு உள்ளே சேர்க்க மாட்டான். அவர் சொன்னாதான் நான் உள்ளே போக முடியும். இயேசு எனக்கு தெரியும்னு நான் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அவர் சொல்லணும் இவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும், அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அப்போ இங்கே அவர் அதை தான் சொல்றார், பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட்ல நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இப்போ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், நான் எப்படி மாறுவேன்னா அவருக்கு ஒப்பாய், இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாய் நான் என்ன செய்வேன், மாறுவேன் என்று அறிந்திருக்கிறோம். அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கிறோமா? அறிந்திருக்கேன்னா ஆமான்னு சொல்லலாம். எனக்கு இன்னும் சந்தேகமாக தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. இப்போ சந்தேகமாக இருக்கிறது பிரச்சனை கிடையாது. சந்தேகம் வந்தால் நம்ம சந்தேகம் தீர்த்துக்கலாம், நம்ம சரி பண்ணிக்கலாம். அப்புறம் சரி ஆகிட்டு அப்புறம் சொல்லலாம் ஆமாம் இப்போ நான் கரெக்டாக இருக்கிறேன், இப்போ நான் தைரியமாக சொல்ல முடியும். தைரியமாக சொல்ல முடியல, அப்படி பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்ல முடியலன்னா பிரச்சனை இல்லை, நம்ம சரி பண்ணிக்கலாம். சும்மாவே சொல்லினே இருந்தால் ஒரு நாள் என்ன ஆகும், ஆண்டவர் சொல்லல எனக்கு தெரியாதுன்றவர். அப்போ இப்போவே நாம் அறிந்திருக்கிறதை குறித்து நான் தேவனுடைய பிள்ளை தான் அப்படி ஒரு சரியான நிலைப்பாடு அல்லது சரியான உறுதியான ஒரு தீர்மானத்தோடு கூட நான் இப்படி சொன்னால் இருக்க வேண்டும். அதுதான் அவர் என்ன செய்கிறாரு, சொல்லுகிறார். முதல்ல நான் அவருடைய பிள்ளை என்றதான காரியங்கள். ரெண்டாவது இதே 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமா, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை. முதல்ல என்னன்னா நான் அவருடைய பிள்ளை என்ற நம்பிக்கை இருக்கணும், இருக்குது, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமேனால் இரண்டாவது காரியம் என்னன்னா அவர் வெளிப்படுவார் என்ற நிச்சயம். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ யாருக்கு இருக்கணும் அப்படின்னா அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும்.
நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இருக்க வேண்டிய ஒரு சிந்தை என்ன அப்படின்னா, அவர் ஒரு நாள் வெளிப்படுவார், வருவார் அப்படி என்ற நிச்சயத்தோடு அல்லது நம்பிக்கை எனக்கு இருக்கணும். அதான் சொல்றார், எனக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அது நம்பிக்கை என்னன்னா, முதல் நம்பிக்கை நான் தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது நம்பிக்கை அவர் என்னை சந்திக்க வருவார், மூன்றாவது நம்பிக்கை என்ன அப்படின்னா அவரை தரிசிப்போம். சொல்றாரா? இரண்டாவது சொல்றாரா? அவரை நாம் என்ன செய்வோம்? தரிசிப்போம். அந்த நிச்சயம் எனக்கு இருக்குது. நான்காவது என்னன்னா அவருக்கு ஒப்பாயிருப்போம். ஹல்லேலூயா. எத்தனை விஷயம் சொன்ன? எத்தனை? 4 சொன்னா? ஆமா. இந்த 4 குறித்து அவர் என்ன சொல்றாருன்னா 3ஆம் வசனத்துல, அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் எல்லாரும் கிடையாது. இந்த 4 நம்பிக்கை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்றத சொல்றார். வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்வான். ஆமா, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுவான். இந்த 4 நம்பிக்கை இல்லை அப்படின்னா எப்படி வேணா வாழலாம் இல்ல? இந்த 4 நம்பிக்கை, முதல் நம்பிக்கை நான் தேவனுடைய பிள்ளை, இரண்டாவது நம்பிக்கை அவர் வெளிப்படுவார், அவர் வருவார், என்னை சந்திக்க வரப்போகிறார், மூன்றாவது அவரை தரிசிப்பேன், அவரை நான் பார்க்க போறேன், நான்காவது அவருக்கு ஒப்பா இருக்க போகிறேன். இந்த நம்பிக்கை, இந்த 4 நம்பிக்கையும் நமக்கு இல்லை என்றால் இந்த உலகத்தில் எப்படி வேணா வாழலாம். இந்த உலகத்தில் நான் எப்படி வேணா வாழ முடியாது. ஏன்? நான் இந்த 4 நம்பிக்கை எனக்கு இருக்குமே, ஆனால் நான் எப்படி வேணா வாழ முடியாது. எப்படி வாழணும்? அவரை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கஷ்டமா ஈஸியா? கஷ்டமா ஈஸியா கேட்குறேன். என்ன சொல்றதுன்னு புரியல. கஷ்டமா? கஷ்டம்தான். முகத்தை பார்த்தாலே தெரியுது. எங்க பாடு எங்களுக்கு தான் தெரியும். நான் படுற பாடு எனக்கு இப்போ வேற நாள் தான் ஞாபகத்துக்கு வருது. குடும்பத்தில் இல்லை, இந்த நாள் ஞாபகத்துக்கு வர மாட்டேது. இந்த நாளும் நமக்கு சரியா இருக்குமானால் அந்த நாள் நமக்கு சரியா இருக்கு இல்லை? இந்த நாளில் நம்பிக்கை இருக்குமே ஆனால் அந்த நாளில் ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். நம்ம ஏன் இது கடினமாக இருக்குது அப்படின்னா, நான் ரொம்ப யோசித்தேன், இது கஷ்டத்தான் அப்படின்னு சொல்லுவீங்கன்ட்டு. எனக்கு ஒரு பதில் வந்தது. என்ன பதில் வந்ததுன்னா, கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் ஆசை இச்சைகளை, மாம்சத்தின் ஆசை இச்சை என்ன பண்ணுகிறாங்கன்னா சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அப்படி சிலுவையில் அரைஞ்சிட்டோம் அப்படின்னா எல்லாம் ஈஸியாக இருக்கும். ஏன் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, சிலுவையில் அறையப்படவில்லை. சில செய்தி கேட்கும் போதே அப்படி ஒரு மாதிரி ஆயிடுது. ஏன் ஆகுதுன்னா, சிலுவையில் அறையப்படவில்லை. அவருடைய மாம்சத்தின் இச்சை ஆசைகளுக்கு சிலுவையில் அறையப்பட்டா கேட்கும் போதே என்ன செய்யணும்னா நம்ம சரிப்படுத்திக்கணும். என்கிட்ட குறையெல்லாம் சரி பண்ண, ஆமா என்கிட்ட இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சரியாயிடணும், என் ஜீவித்தை சரிப்படுத்தணுன்ற ஒரு விருப்பம் வரும். இந்த மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையெல்லாம் சிலுவையில் அறையலைன்னா என்ன வரும்? பிபி வரும். கஷ்டம்தான் இல்லது. இப்போ எது ஈஸின்னு பாருங்க. கொஞ்சம் முன்னால் வந்துடுங்களா? கொஞ்சம் முன்னால் வந்துடுங்க. கர்த்தர் நல்லவர். இப்போ நமக்கு 4 விஷயத்தை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிடுறேன். முதல்ல பிள்ளைகள். அவர் நம்ம அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி தகுதிப்படுத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் யாராக இருக்கணும்? அவர் எனக்கு அப்பாவாக இருக்கிறான்ற நிலையை ஏற்றுக்கணும். அப்படி இல்லைன்னா இன்னும் நான் நான் அதை ஏற்றுக்க முடியல. இந்த முன்னால் வந்துரு, ஏதோ இங்கே இடம் இருக்குது, கொஞ்சம் இடம் இருக்குது, ஒரு நாள் உட்காரலாம்.
முதல்ல பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறோன்ற ஆசையும் இருக்கணும். நான் அவருடைய பிள்ளையாக இருக்கணும். ஆசை இருக்குதா? நான் அவருடைய பிள்ளையாக இருக்கணும். இதெல்லாம் நினச்சி பாருங்கள். பிள்ளையாக இருக்கிறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்தில் இந்த ஸ்லாக்கியம் யாருக்குமே இல்லை. அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற ஸ்லாக்கியம் எல்லாருக்கும் இருக்குதுன்னா இல்லை. ஏன்னா யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளலை. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஆமா, எப்படி நாம் அவருடைய புத்திரர் என்று பவுல் சொல்றாருன்னா, கிறிஸ்து இயேசுவை பற்றிய விசுவாசத்தினாலே. இல்ல, நீங்க எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரரா இருக்கிறீர்களே. நல்லா கவனிங்க. இப்ப நம்ம யாருன்னா எழுதியா கொடுத்தாங்க? பர்த் சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்களா? பர்த் சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க? இதான் அப்பா, இவர் அம்மா, இவர் தான், இவங்க பிறந்துக்கிறாங்கன்னு எல்லாம் டேட்டெல்லாம் போட்டு கொடுக்குறாங்க. இன்னாருடைய இதெல்லாம். இப்போ நமக்கு என்ன ப்ரூஃப் இருக்குது? நான் தேவனுடைய பிள்ளை என்று எனக்கு என்ன எழுதி வச்சுக்குதா? பர்த் சர்டிஃபிகேட் இருக்குதா? ஞானஸ்நானம் எடுக்கும்போது நான் தான் கொடுக்கணும், வேற ஒன்றும் இல்லை. இது எடுத்துன்னு போய் தொகுதி சர்டிஃபிகேட்டு பரலோகத்தில் காட்டினா செல்லுமா? அது ஞானஸ்நானம் எடுத்துட்டேன் நான். சில ஆளுங்க அப்படி நினைக்கிறாங்க. ஞானஸ்நானம் எடுத்துட்டா பரலோகத்துக்கு போயிடலாம். நான் கொடுக்கறது செல்லாது, பரலோகம் தான் கொடுக்கணும். சாட்சி சர்டிஃபிகேட்டு. ஞானஸ்நானம் வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஒருத்தர் இங்கே இந்த லைன்லேயே ஒரு சபை இருக்குது. ஒருத்தர் அங்கே போய் ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. ஞானஸ்நானம் எடுத்த பிறகு என்ன செய்ய? பாஸ்டர் போய் கேட்குறாரு, எனக்கு 500 ரூபாய் வேஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்குறாரு. என்ன அப்படின்னா, எனக்கு அங்கே கொடுத்தாங்க 500 ரூபாய் வேஸ்ட்டு கொடுத்தாங்க, நான் எடுத்துன்னு வந்தேன், நீங்கள் கொடுங்கன்னு கேட்குறாரு. பாருங்கள். இப்போ எத்தனாவது யாதி எடுத்துக்கிறேன்னா, இப்போ எடுத்துக்கிறது 3வது, நான் அடுத்த மாதம் போய் இன்னொருத்த எடுக்க போகிறேன்றது. பாருங்கள். இப்போ இவ்வளோ எடுத்துக்கிறதுனால பரலோகத்துக்கு போட முடியுமானா? போக முடியாது. அப்போ தேவன் எனக்கு என்ன செய்யறாருன்னா, விசுவாசம். நான் அவருடைய பிள்ளை என்ற விசுவாசம் எனக்கு தேவை. இதை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கிறோம். 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். இப்போ நான் அவருடைய பிள்ளை என்று எனக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. பாஸ் சொல்லிட்டாருன்னா போதும். இல்லை, யாருன்னா சொல்லணும் அவசியமானா? அவசியம் இல்லை. எனக்கு யாரும் சொல்ல. நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை என்றைக்கு விசுவாசித்தனோ, அன்றைக்கு விசுவாசித்து அவர் ஏற்றுக்கொண்டனோ, அன்றைக்கு நான் யார்? அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். உங்களுக்கு யார் நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுனால நீ தேவனுடைய பிள்ளை ஆக போறதில்ல. சொல்ல அப்படின்றதுக்காக தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. என்னுடைய விசுவாசம், நான் அவரை ஏற்றுக்கொண்டதினால தான் அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். எனக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எனக்கு தேவனே சொல்லியிருக்கிறார். அப்போ முதல் படி என்ன அப்படின்னா, நான் அவருடைய பிள்ளை என்றால் நான் அவரை எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசிக்கிறேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் நான் ஆண்டவருடைய பிள்ளை. எதுவுமே இல்லாமல் ஞானஸ்நானம் மட்டும் வச்சுக்கிறேன், சர்டிஃபிகேட் வச்சுக்கிறேன். ஞானஸ்நானம் சர்டிஃபிகேட். நானுக்கு வேத கலாசாலையில் படிச்சுட்டு வரும்போது எனக்கு சொன்னாங்க, இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீ என்ன பண்ண முடியாது? பிசாசு ஓட்ட முடியாது. இதை காமிச்சுனா பிசாசு போகுமானா? போவார். உனக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், தேவன் உனக்கு கொடுத்திருக்க அதிகாரம் தான். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ ஆண்டவரை கர்த்தர் தெளிவாக இங்கே சொல்றாரு, நீ என்னை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பிள்ளையா இருக்கிற நீ யார்? பிசாசு என்ன பண்ணுவான்னா சந்தேகப்பட வைப்பான். அவன் வேலையை என்னன்னா சந்தேகம். நீ இப்படி பண்ணிட்டியா அப்படின்னா நீ தேவனுடைய பிள்ளையா இல்லை. யாருன்னா சொல்லுவாங்க, மற்றவங்க சொல்லுவான் அவங்கள பார்த்து, இதெல்லாம் ஆண்டவர் பிள்ளையா, அது பிசாசுன்னுவாங்க. கவலைப்படாதீங்க, நான் அவரை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அவருடைய பிள்ளையா இருக்கிறேன். முன்னிச்சு, அவ்வளோதான். இன்னொரு விசுவாசிங்க. 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும்.
நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் என்ன, அதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். அடுத்தது ரெண்டாவது, அவர் வெளிப்படுவார். ரெண்டாவது பார்த்தோம் இல்லையா? 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 23 வசனம். 1 கொரிந்தியர் 15:23. அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமா, அவர் வெளிப்படுவார் அல்லது அவர் வருவார். இரண்டாவது, அவர் வருகிறவரா இருக்கிறார். அவர் வெளிப்படுவார், வருவார். அவனவன் தன் தன் வரிசை. அப்படின்னா அவர் வருகிறார் என்றால் எனக்கும் ஒரு உயிர்ப்பித்தலை வைத்திருக்கிறார். அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நமக்கு ஒரு நம்பிக்கை வச்சுக்கிறாரா? இப்ப ரெண்டாவது நம்முடைய நம்பிக்கை என்ன? முதல் நம்பிக்கை விசுவாசம். ரெண்டாவது, அந்த நம்பிக்கை இருக்கும்போது எனக்கு என்ன இருக்குதுன்னா, இங்க சொல்றாரு என்னுடைய வரிசையில் உயிர்ப்பிக்கப்படும். ஏன்னா அவர் வரும்போது என்னை நேசம் பண்ண விடவே மாட்டார், என்னை உயிர்ப்பிக்கிறார். 1 யோவான் 2:28 வாசிங்க. 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். ஆமா, அவர் வெளிப்படும் பொழுது அவரில் நிலைத்திருங்க. அவர் வெளிப்படுவார். ரெண்டாவது சொல்றார். மூன்றாவது மத்தேயு 24:27. மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். ஆமா, மனுஷகுமாருடைய வருகை இருக்கும். இப்போ நமக்கு நிறைய இருக்குது. ஒவ்வொரு 25 வேதத்தில் ஒவ்வொரு 25 வசனங்களுக்கு ஒரு வசனம் வருகை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. வருகை குறித்து ஏராளமான வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, இப்போ என்ன பார்க்க போறோம்னா, அவர் ரெண்டாவது விஷயம் என்னது? அவர் வெளிப்படுவார் அல்லது வருவார் என்ற நம்பிக்கை. முதல், நான் தேவனுடைய பிள்ளை விசுவாசத்தினாலே. ரெண்டாவது, அவர் வெளிப்படுவார். மூன்றாவது, அவரை தரிசிப்போம். மத்தேயு 5:8. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான். இருதயத்தில் சுத்தமுள்ள பாக்கியவான்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள். வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆமா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் தேவனை தரிசிப்பார். அப்ப என்னன்னா, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க அவரை என்ன செய்ய முடியும்? தரிசிக்க முடியும். ஒரு நாள் தரிசிப்போம் என்ற ஒரு நிச்சயத்தோடு கூட நாம் வாழணும். நான் ஒரு நாள் அவர் என்ன செய்வேன்? தரிசிப்பேன். இரண்டாவது, எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாயும் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமா, அவரை தரிசிப்போம் என்ற நிச்சயம். எப்படி தரிசிப்போம் என்றதை பற்றி அவர் அங்கே சொல்லுகிறார். கடைசியா வெளிப்படுத்தல் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். பரலோகத்தில் அவரை தரிசிக்கிற அனுபவத்தை சொல்கிறார். நான்காவது, அவருக்கு ஒப்பாவோம். பிலிப்பியர் 3:21. பிலிப்பியர் 3:21. அவர் எல்லாவற்றையும் நமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமா, அவர் நம்முடைய சரீரத்தை என்ன செய்யறாரு? அப்பதான் அவருக்கு ஒப்பா இருப்போம். 3:21 தானே? ஆமா, அவருக்கு ஒப்பாக மாற்றுகிறார். அவருக்கு அவருடைய சரீரத்துக்கு ஏற்றபடி. இன்னொரு வருஷம் வாசிக்கலாம். அதிலே ரோமர் 8:29. ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஆமா, நம்மை அவர் முன்குறித்து விட்டார். இது நமக்கு தெரியணும். என்னை அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு தேவனாய் கர்த்தர் முன்குறித்து விட்டார். 4 காரியங்களை குறித்து பார்த்தோம் சுருக்கமா. 1, நான் அவருடைய பிள்ளை விசுவாசத்தாலே. 2வது, நான் அவர் வெளிப்படுவார். அவர் வெளிப்பாடு நிச்சயம் எனக்கு இருக்குது. அவரை தரிசிப்போம். 4வது, அவருக்கு ஒப்பா இருப்போம். சரி, இதே திரும்ப அந்த 1 யோவான் 3 அதிகாரத்துக்கு வந்துடலாம். 3 அதிகாரம் 1 யோவான் 3 அதிகாரத்துல
அந்த நம்பிக்கை குறித்து சொல்றார். எப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்குமா? நமக்கு 4 விதமான நம்பிக்கை இங்கே சொன்னார். 4 விதமான நம்பிக்கை பார்த்தோம். அடுத்தது இப்போ நமக்கு வந்து அதே அதிகாரம் 3ல் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். ஆமா, தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும். அவர் மேல் இப்படிப்பட்ட, இப்ப யார் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுவார்கள்? இந்த பயம் இல்ல, என் மேல எந்த அழுக்கம் பற்றக்கூடாது, என் மேல எந்த பாவம் வந்துடக்கூடாது, என் மேல எந்த இந்த உலகத்துக்குரிய தீட்டான அசுத்தமான காரியங்கள் என் மனதை என் சிந்தையை பாதித்துக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா, அவர்கள் இந்த 4 காரியங்களை குறித்த நம்பிக்கை இருக்குமே, ஆனால் கிறிஸ்துவை போல இல்ல, அவருக்கு ஒப்பாய் வாழ வேண்டும். ஒரு சுத்திகரிப்பு, தங்களை என்ன செய்யணும்? சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். இப்ப தேவன் சுத்திகரித்துக் கொள்வதற்கான எல்லா காரியத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவன் வைத்திருக்கிறார். எப்படியோ சுத்தமாக்கன்னு சொல்லி விட மாட்டார் இல்ல. இப்படிப்பட்ட கணவனும் சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா, வேலைக்கு போக மாட்டாங்க, சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க நேரத்துக்கு நேரம் சாப்பாடு கொடுக்கணுமா, கொடுக்கலன்னு அடிக்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. எப்படி முடியும்? முடியாது. ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. அவர் நமக்கு நல்ல அப்பாவாக இருக்கிறாரு. அவர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் சுத்திகரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் சுத்திகரித்து கொள்வதற்கான எல்லா காரியத்திலும் வைத்திருக்கிறார். முதல் சுத்திகரிப்பு எங்க? அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தினாலே இல்லையா? முதல் சுத்திகரிப்பு அங்கதான் இருக்குது. அப்போ அது இல்லாம நீ இயேசுக்கு ஒப்பாய் மாற முடியும் அப்படின்னா முடியாது. சில பேர் சும்மா சொல்லிப்பாங்க, இயேசுக்கு ஒப்பாய் மாறிடுறேன், அவர் போலதான் இருக்கிறேன், சும்மா சொல்லிக்கலாம். ஆனால் அந்த ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படலை அப்படின்னா சுத்திகரிப்பு இல்லை. முதல்ல அங்கே சுத்திகரிப்புக்கான காரியத்தை அங்கே தேவன் வைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் சந்தோஷப்படணும். எது சந்தோஷப்படணும்? நான் அவருடைய பிள்ளையா இருக்கும்படி தெரிந்து கொண்டாரே. இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறான், பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் இருக்கு. ஆனால் என்னை அவர் என்ன பண்ணாரு? பிள்ளையாய் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நான் அவரை தரிசிக்க போறேன், ஒரு நாள் அவருக்கு ஒப்பாக போகிறேன், ஒரு நாள் அவரோடு கூட வாழப் போகிறேன் என்ற நம்பிக்கையிலிருந்து நான் வெளியே வரவே கூடாது. அந்த நம்பிக்கை போயிடுச்சே வச்சுங்களேன், ஜபம் போயிடும். அவர் தரிசிப்போம், அவருக்கு ஒப்பா இருப்போம், அவருடைய பிள்ளையா இருக்கிறோம், இது குறித்துதான நம்பிக்கை இல்லைன்னா ஜெபிக்க முடியாது, வேதத்தை தேட முடியாது, அவர் சொல்ற வார்த்தையை விசுவாசிக்க முடியாது. கர்த்தர் பேரில் விசுவாசம் இல்லாமல் போயிடும். அப்படியே உலகத்தானை போல வாழ ஆரம்பிச்சிடுவோம். அப்போ இந்த 4 விதமான நம்பிக்கை குறித்துதான உறுதி நமக்கு என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் இருக்கணும். தினந்தோறும் நம்மளை செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் இதில் சரியா இருக்கிறேனா, உறுதியா இருக்கிறேனா, அந்த நம்பிக்கையில ஸ்திரமா இருக்கிறேனா? அப்போ மட்டும்தான் அதை தாண்டி எனக்குள்ள என்ன உணர்வு வருதுன்னா, நான் அவரை போல வாழ வேண்டும். போராட்டம் வரும், உலகத்தில் தானே இருக்கிறோம். நம்ம எவ்வளவு அவரை போல வாழணும்னு நினைக்கிறோமோ அவ்வளவு பிரச்சனை வரும். ஒன்று வரும், இல்லை என்றால் நாம தலையை விட்டுப்போம் பிரச்சனையில். சும்மா இருந்தால் ஒன்றும் இல்லையே, இல்லை சும்மா இருந்தால் போர் அடிக்குது. எதுனா போகிறத கூப்பிட்டு வெளியில் போகிற ஓனா தூக்கி போட்டு கதையாயிடும். ஒன்று பிரச்சனை நம்மை தேடி வரும், இல்லைன்னா நாம் பிரச்சனைக்குள்ளே தலையை விட்டுட்டு பிரச்சனை ஆகிப்போச்சுன்னு கத்தி நிற்போம். எப்படி அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு கேட்டால் சரியாக சொல்ல மாட்டாங்க. அப்புறம் விசாரிச்சு பார்த்து தெரியும். சும்மா இருக்கிறத விட்டு போய் எதனா தேவையில்லாத பேசி வம்பல மாட்டேங்குது. நாம் யோசிக்கணும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை முதன்மையாய் வைத்துக் கொள்ள வேண்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையை முதன்மையாய் வைத்துக் கொண்டுதான் நாம் எல்லாவற்றையும் செய்யணும். இதை விட்டுட்டு ஓடக்கூடாது. இதை விட்டுட்டு நாம் ஓடணும் அப்படின்னா திரும்ப சேரத்துக்குள்ளே நம்ம பாடு கஷ்டமாயிடும். இப்போ நான் முதன்மையாக இந்த ஆவிக்கு, ரெண்டாவது தான் மற்ற எல்லா காரியங்களும். இது எந்த காலத்திலும் சரி, விடும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் போயினே இருக்கு. நம்பிக்கை இழந்து போயிடுற மாதிரி ஆகிடும். எப்போது நாம் இதில் உறுதியாக இருக்க வேண்டும். அதையும் அங்கே எழுதுறார். நமக்கு பிரச்சனை இருக்குது, பாவம் இருக்குது என்று பற்றி சொல்றார். வாசிக்கலாம் 8ஆம் வசனம்.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆமா, இங்க பாவம் செய்கிறவனை பத்தி சொல்றார். பாவம் செய்கிறவன் வந்து அங்கே இருக்கிறான் பாட்டார் இல்ல, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான். நல்லா கவனிங்க, நேரடியாய் பிசாசு சொல்ல, நேரடியா சொல்லிக்குதா? திரும்ப வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். கவனிங்க நல்லா, பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான். அப்ப அங்க பிசாசு நேரடியா இருக்குதா அப்படின்னா இல்லை. பாவம் செய்கிறவன் மூலமாக நமக்கு என்ன வருது? பாவம் வருகிறது. அப்ப பாவம் செய்கிறவனை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். பாவம் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் விலகிக்கணும். ஏன்னா வேதம் தெளிவா சொல்லுது, பிசாசு நேரா வரமாட்டான். ஒருவனை பாவம் செய்ய வைத்து பிசாசு அவனை கொண்டு வருவான். அந்த பாவம் செய்கிறான்னு தெரிஞ்சு அவனை கூட நீங்க போனீங்கன்னா நீங்களும் பாவியா போயிடுவீங்க. போகலாம். எதுக்கு போகலாம்? அவனுக்கு ஆண்டரை பற்றி சொல்கிறதுக்கு போகலாம். சொல்லிட்டு நீங்கள் வந்துடணும். நீ அங்கேயே கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இருக்குது. தெளிவாக சொல்கிறார், பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டா இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். அவனுக்கு எப்போ தந்து பாவம் செய்கிறான்னா அவனுக்கு பிரேக்கே கிடையாது. நோ பிரேக். ஆதி முதல் செஞ்சுனே இருக்கிறான். அப்போ வந்து பாவம் செய்கிற ஆள்லாம் யாருன்னா பிசாசினால் உண்டானவன் புரிஞ்சுக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்சு நாம் போய் மாட்டிக்கூடாது. பாவம் செய்கிறான்னு தெரிஞ்சு அப்புறம் என்னத்துக்கு தூரமாக விளைக்கணும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டுமேயானால் நாம் பாவம் செய்கிறவனை விட்டு விலகணும். 1ஆம் சங்கீதம் 1 வசனம் இருக்குது இல்லை? 1ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தெரியுது பாருங்க. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய எல்லாருக்கும் நல்லா தெரியுது. வெரி குட். தெரியுது அவ்வளோதான் இல்லை? அந்த வசனத்துக்கு நம்மளுக்கு தெரியணும். ஆமாம், கரெக்டு. வசனம் நமக்கு தெரியுது, வசனத்துக்கு நம்மளுக்கு தெரியல இல்லை? ரைட், வந்துடலாம். இங்கே அப்போ இங்கே சொல்கிறாரு, விசுவாசம் உண்டாக்குறேன்னா அவன் வந்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கிறாரு. விசுவாச கிரியைகளை அழிக்கும்படியே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இப்போ தேவனுடைய குமாரன் எனக்கு யாராக இருக்கிறார்? எனக்குள்ளே இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு ஒரு நாள் வாழணும். அப்போ தான் நாம் அந்த கிரியைகளை அழிக்க முடியும். இல்லைன்னா அது நம்மக்கிட்ட வந்துடும். நீங்கள் பிசாசின் கிரியைகளை அழிக்கிற தேவ குமாரனுடைய இல்லை அப்படின்னா இந்த பிசாசு என்ன பண்ணுவோம்? பாவம் செய்கிற பிசாசு நம்மை தாக்குவான். நீ பாவம் செய்கிறவர்களால் ஏன் நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படின்னா நாம் தேவனுடைய குமாரனுக்குள் இருக்கிறோம் என்ற நிச்சயத்தோடு கூட நிற்காதனால தான். அதோடு அவரோடு இருக்கிறேன் அந்த நிச்சயம் தேவை. இப்போ அடுத்த வருஷம் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். ஆமா, பாவம் செய்ய மாட்டான் தேவனால் பிறந்தபடினாலே. அப்போ தேவனால் பிறந்தனுக்குள்ள என்னென்னலாம் இருக்குது? நான் விசுவாசம் இருக்குது. ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? விசுவாசம் இருக்கிறது. ஏன்? தேவனால் பிறந்திருக்கிறேன், விசுவாசம் இருக்குது. இப்போ இந்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோம். நான் தேவனுடைய பிள்ளை என்ற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறேன். நான் அவரை தரிசிப்போன்ற ஆசையோடு இருக்கிறேன். அவருக்கு ஒப்பாக இருக்கிறேன் இல்லை? அவர் கூட போக போய் அவர் வெளிப்படுவார் நிச்சயத்தோடு இருக்கிறேன். இதெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்யான் இல்லை? தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்ய மாட்டான்னா அந்த பாவம் செய்கிறவங்க கூட சேர்ந்துக்க மாட்டான். அவன் பாவம் செய்கிறான்னு தெரியுது. அப்போ என்ன பண்ணோம்? நமக்கு இது ஒத்து வராது, விளையிடும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துன்னு போயிடுவான். பாவம் செய்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் நோக்கம் அவன் நிறைவேறணும்னு நினைக்கிறான். விசுவாசு பாவம் செய்கிறவனுக்கு என்ன ஆசை? அவன் நோக்கம். ஒரு குடிகாரனுக்கு விட்டு நான் கேட்டேன். அவன் என்ன சொல்கிறேன்னா, இந்த குடிக்காதவனை குடிக்காத கிராமத்திலா அவனுக்கு வந்து சும்மா வாங்கி கொடுப்பானா, காசே பண்ணுவான். ஆனால் குச்சி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான்?
வாங்கி கொடுக்க மாட்டான். ஏன் குடிகாரன் ஆயிட்டான்ல, நீயே பார்த்துக்க. குடிகாரனா ஆக்கிறதுக்கு சும்மா வாங்கி கொடுக்குறான் இல்லை, அப்புறம் விட்டுருவான். யாருன்னா கேட்டு பாருங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்தது அவரில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 5ஆம் அதிகாரத்துக்கு 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. 5:2. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். இப்போ 1ஆம் வசனம் வாசிங்க. அதுலயும் ஒரு இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்திலும் அன்பு கூறுகிறான். ஆமென். இதுவும் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் விசுவாசித்து தேவனால் பிறந்திருக்கிறீங்க, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு கற்பனை கொடுக்கிறார். என்ன கற்பனை? மற்றவனை அன்பு கூறணும். மற்றவனா அன்பு கூறாதீங்க. மனைவியின் எடுத்து அன்பு கூறுங்க, கணவன் எடுத்து அன்பு கூறுங்க, பிள்ளை எடுத்து அன்பு கூறுங்க. ஃபஸ்ட்டு நான் எப்பவும் அடிக்கடி சொல்கிறது, ஸ்டார்ட் வித் யுவர் ஃபேமிலி. வசனத்தை உங்களுடைய குடும்பத்தில் துவங்குங்கள், அப்புறம் தான் அடுத்தவங்க இல்லை. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ விசுவாசித்து தேவனுடைய பிள்ளையா இருக்கிற அப்படின்னா, தேவன் எப்படி நேசித்தாரோ அதுபோல் நேசிக்க வேண்டும். தேவன் எப்படி நேசித்திருக்க நம்மளை? அன்கண்டிஷன் லவ். இதை பற்றி நான் பேசுகிறேன். அன்கண்டிஷன், எந்த விதமான நிபந்தனையும் என் மேல் அவர் என்ன செய்யல, செலுத்தவில்லை. நிபந்தனையற்ற அன்பு. நிபந்தனையற்ற அன்பை எனக்கு செய்ததுனால நான் என்ன செய்யணும்? நிபந்தனை இல்லாமல் நேசிக்க வேண்டும். ஆச்சரியமான ஒரு உண்மை. அடுத்த வசனம் இப்போ வாசிங்க. 2ஆம் வசனம். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். ஆமா, நான் உறுதிப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். விசுவாசத்தினால் உறுதிப்படுத்துகிறேன், தேவனுடைய பிள்ளை என்று அன்பு கூறுவதனால் உறுதிப்படுத்துகிறேன், மற்றவர்களை நேசிப்பதினாலே அவருடைய கற்பனைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று உறுதிப்படுத்துகிறேன். நாம் இந்த உலகத்தில் உறுதிப்படுத்தணும். எதை உறுதிப்படுத்தணும்? விசுவாசத்தினால் உறுதிப்படுத்தணும். விசுவாசிக்காம சொல்ல முடியாது இல்லை, உறுதிப்படுத்த முடியாது. விசுவாசம்தான், தேவன் பேரில் வைத்திருக்கிற விசுவாசம்தான் நான் அவருடைய பிள்ளை என்று உறுதிப்படுத்துகிறது. அதோடு நிக்கல, நான் அன்பு கூறும்போது, அன்பு கூற தகுதி இல்லாதவர்களை அன்பு கூறும்போது என்ன செய்து உறுதிப்படுத்துகிறது. அப்போ நான் என்ன செய்யறேன்னா, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறேன். அன்பு கூறும்போது தான் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று நாம் என்ன செய்ய முடியும்? தெளிவாக சொல்ல முடியும். தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறு. அங்கே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அங்கே ஏழை பணக்காரன் இல்லை. பரலோகத்தில் என்ன இல்லை? ஏழை பணக்காரன் இல்லை, ஜாதி இல்லை, பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாத ஒரு மாதிரி, அந்த மாதிரிலாம் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாம் அங்கே சமமாக இருக்கிறது. இங்கே தான் ஜாதி பிரச்சனை இருக்குது. இங்கே தான் பணம் இருந்தால் ஒரு மாதிரி, பணம் இல்லாத ஒரு மாதிரி. கார் வச்சுருந்தா அந்த கார் என்ன கம்பெனி, அது என்ன விலை, அதை பார்த்து இல்லை. உடை என்னன்னா, ட்ரெஸ்ஸு போட்டுனா பிராண்டு. பரலோகத்தில் ஒரே பிராண்டு தான். அங்கே போய் பேச முடியுமா? இங்கே பேசுகிற ஒருத்தனை அங்கே போக முடியாது. ஏன்? இவன் சொல்கிற பிராண்ட்லாம் அங்கே இல்லைல்ல. அதை நீ இங்கே ஏறா, இந்த பிராண்டை போட்டுக்க, இங்கே இருந்துன்னு போ. அங்கே வந்தானே தொல்லை உனக்கு. இங்கே பிராண்டு பார்க்குற ஒருத்தனை அங்கே வர முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த உலக பிரகாரமான காரியத்தை பார்த்து கொண்டு அதிலே மரியாதை தேடுகிற ஒருத்தனை அங்கே வர முடியாது. ஏன்னா அங்கே அது இவங்க வச்சுக்கிறதுலாம் அங்கே கிடையாது. பாண்டை நீங்கள் வர முடியாதுப்பா, ஏன்னா நீ போட்டுக்கிற பிராண்டு அங்கே கிடையாது, நீ இங்கே போட்டு நீ இங்கே இரு. கர்த்தர் நல்லவர். இப்போ நாம் ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி எல்லாருக்கும் ஒரே ட்ரெஸ்ஸை கொடுக்குறாரு. கிரீடம் தான் வித்தியாசமாகுது. நம்முடைய கிரியைகளுக்கு தகுந்த மாதிரி நாம் எப்படி ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மரிக்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான கிரீடத்தை தேவன் என்ன செய்கிறாரு? வைத்திருக்கிறார். ஒரு வருஷம் வாசிக்கலாம். 10ஆம் வசனம் 3:10. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் 3:10 இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமலும் தன் சகோதரனில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. ஆமா, அங்க அன்பு கூற என்று சொன்னாரு.
இங்க என்ன சொல்றேன்னா, தன் சகோதரத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. அப்ப இதனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வித்தியாசத்தை அங்க சொல்றார். இதனால் தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வித்தியாசத்தை அங்கே பிரிக்கிறார். இப்ப நம்ம பரலோகத்துக்கு போய் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பரலோகத்துக்கு முன்னால அவருக்கு முன்னால நிற்கும் போது போய் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் யோசிக்க வேண்டிய அவசியத்தை தேவன் இங்க வைக்கவே இல்லை. நான் சொல்றது சரியா? நான் சொல்றது புரியுதா? அதாவது நம்மை குறித்து பரலோகத்தில் போய் ஆண்டவர் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எந்த விதமான கடினமான காரியத்தை ஆண்டவர் வைக்கவில்லை. புரியுதா? இப்போ அப்ப என்ன புரிஞ்சுது? நாமளே தெரிஞ்சுக்கலாம். அதான் அங்க போய் ஆண்டவர் மார்க் போட்டாதான் அப்படின்ற நிலையெல்லாம் கிடையாது. இங்கே நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால மற்றவங்க நம்ம என்ன சொல்றாங்கன்னா நமக்கு தேவை கிடையாது. மற்றவங்க நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்களா, சும்மா கொடுப்பான், காசு கொடுத்தா கொடுப்பான். ஒரு 2000 ரூபாய் கொடுத்தா பாஸ் ஆகிடலாம், ஒரு 5000 கொடுத்தா டாக்டர் போட்டுக்கலாம், இன்னும் ஒரு 20,000 கொடுத்தா ரெவரண்ட்லாம் போட்டுக்கலாம். அதை போட்டு வச்சுக்கிறாங்க. அது சொல்ல நினச்சா பார்த்துட்டேன். சரி, கத்த நல்லது. என்ன அப்படின்னா, அப்போ இங்கே எல்லாமே வேற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு நாமே புரிந்து கொள்ற அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். நான் என்னை பார்த்து கொள்ற அளவுக்கு தேவன் வைத்திருக்கிறார். ஒரு கண்ணாடியாக வைத்திருக்கிறார். இதை வாசிக்க 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 என்னை குறித்துதான புரிந்து கொள்ளுதல். நாம மற்றவங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக வேதத்தை வாசிக்கக்கூடாது. என்னை நான் புரிந்து கொள்வதற்காக வேதத்தை வாசிக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும், என்னை சரிப்படுத்திக்கணும், எனக்காக தான் முதல்ல அப்படின்ற புரிந்துகொள் இருக்குமே. ஆனால் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மரணத்தை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? நான் அவரை சந்திக்க போகிறேன், அவரை தரிசிக்க போகிறேன், அவருக்கு ஒப்பா இருக்க போகிறேன். என்னை பரிசுத்தமாய் கொண்டே வரும்பொழுது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக இருக்குன்னா அது போதும், அவ்வளோதான். அதை நாம் என்ன செய்யணும்? முக்கியப்படுத்திக் கொள்ள வேண்டும். 5ஆம் வசனம் வாசிங்க. 3:5. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. அவ்வளவுதான். ஏன் இந்த வார்த்தை சொல்றாருன்னா, அவரிடத்தில் பாவம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மிடத்திலும். ஏன் அப்படின்னா, நம்மிடத்தில் பாவம் இல்லை என்றால்தான் நான் அவரை தரிசிக்க முடியும், அவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும். இல்லைன்னா சும்மா சொல்லிக்கிறது கிடையாது. சும்மா சொல்லிக்கலாம், ஆனா அவர் சொன்னதான். அப்போ அவரிடத்தில் பாவம் இல்லை என்று சொல்ல காரணம் என்னன்னா, அடுத்த வருஷம் சொல்றாரு, அவரை காண, அவரை அடுத்த வருஷம் வாசிங்க. அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பாவம் செய்தீங்கன்னா நீங்கள் அவரை தரிசிக்க முடியாது, அவர் ஒப்பா மாற முடியாது. அவருக்கு ஒப்பாய் மாற வேண்டுமே ஆனால் நான் இதெல்லாம் என்ன பின்பற்ற வேண்டும். எனக்கு ஆண்டவர் தான் சொல்லணும் அப்படின்னா தேவை கிடையாது. எனக்கு எழுதி கையில் கொடுத்துட்டார். எனக்கு யாருன்னா சொன்னாதான் மண்டையில் ஏறும் அவசியம் கிடையாது. எனக்கு வேதத்தை எழுதி கையில் கொடுத்துட்டார். அவங்க சொல்லணும், இவங்க சொல்லணும் தேவையில்லை. வேதம் கையில் இருக்குது. நான் கற்றுக்கொள்கிறேன் பரிசுத்த ஆவியானுடைய உதவியினால். அப்போ அவரிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்ல காரணம் என்னன்னா, நான் அப்படி வாழும்படியால். அவரிடத்தில் பாவம் இல்லைன்னு சொல்றது காரணம் என்ன? நான் அப்படி வாழும்படியால் முயற்சி செய்தே இருக்கணும். இந்த தாமஸ் ஆல்வா எடிசன் என்ன கண்டுபிடிச்சாரு? நிறைய கண்டுபிடிச்சார், பல்பு கண்டுபிடிச்சார். அவர் என்ன சொல்றாருன்னா, 1000வது முறை தான் நல்லா எரியிற பல்பை கண்டுபிடிச்சாராம். 1லேருந்து 1000 வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிறார். சோர்ந்து போவே இல்லை. என்னைக்குன்னா ஒரு நாள் நான் எரிய வச்சிருவேன். ட்ரை பண்ணி கடைசியில் 1000வது முயற்சியில் அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ நம்மளும் 1000வது முயற்சியில் ஜெயிக்கலாமா? ஆமாவா? 1000 முயற்சி வரைக்கும் நம்ம காத்திருக்க கூடாது. அதுக்குள்ள இல்லாமல் போய்ட்டு என்ன பண்ணுறது? ஆண்டவர் வந்துட்டாருன்னா, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் நான் இன்னும் 1000 கிட்ட வரல, அதனால கொஞ்சம் லேட்டாக வாங்க இல்லை. 1000 முயற்சி எடுக்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் நான் வசந்தை கீழ்ப்படி சீக்கிரம் ஆகிடும். ஒவ்வொரு நாளும் வாசத்தை கீழ்ப்படியும் போது
எளிதாகி ஆகிவிடும். 8ஆம் வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஆண்டவர் இந்த பாவத்தை குறித்து ஏன் ரொம்ப எச்சரிக்கையாச்சு பேசுறேன்னா, அது பிசாசோடு தொடர்புடையதான் இருக்குது. பிசாசு செய்ய வைக்கிறான். என்னுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலும் பிசாசுக்கு என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை குறித்து தேவன் உறுதியா இருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நமக்கு இந்த உலகத்தில் நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு மீட்கப்படுவதற்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம், வார்த்தை, அவருடைய ஆவி, அவருடைய பலன் எல்லாம் அவர் நமக்கு தந்திருக்கிறார். அதனால இந்த கால வேளையில நாம் நம்பிக்கையாக இருக்கணும். 4 காரியத்தை கொடுத்து பார்த்தோம். 4 வித நம்பிக்கை நமக்கு இருக்கணும். அந்த நம்பிக்கை இல்லை அப்படின்னா, நம்பிக்கையாக இருக்கிறேன் என்றால் நான் என்னெல்லாம் செய்யணுன்றதை பற்றி பார்த்தோம். நம்பிக்கையாக இருக்கிறேன்ட்டு அப்படியே இருக்கக்கூடாது. இப்போ நம்பிக்கையாக இருக்கிறவர்களை நாம் அடையாளம் காண முடியுமா? தெரியுமா? நம்பிக்கையாக இருக்கிறோம் அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க? ஆண்டவர் அவர் மற்ற நேசிப்பார்கள், உண்மையாக இருப்பாங்க, கர்த்தருக்கு கற்பனை கீழ்ப்படிவாங்க. இல்லை ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தான் வெளியே வரும். தேவனுடைய வார்த்தை பேசுகளாக இருப்பார், அறிக்கை செய்யலாம் இருப்பாங்க. கர்த்தரை தரிசிக்கின்ற வாஞ்சியோடு இருப்பார்கள். ஒரு நாள் அவர் பரிசுத்தத்துக்காக வாழ்வாங்க. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும் என்ற விருப்பம். மற்றதெல்லாம் அடுத்தது தான். முதல்ல எனக்கு என்ன முக்கியம்? பரிசுத்தத்தை குறித்த முக்கியத்துவம் தேவை. மற்றவங்களுக்கு தான் வசனம் சொல்லுது, மனுஷன் உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலுக்கு லாபம் என்ன? எல்லாருக்கும் செஞ்சுட்டு நம்ம விட்டுறக்கூடாது, நம்ம ஆத்மா விட்டுறக்கூடாது. முதல்ல நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நம்ம ஆத்மாவை குறித்து நாம் கணக்கு ஒப்புகிறோம். நான் எல்லாருக்கும் ஊழியம் செஞ்சேன், என்னை தான் காப்பாற்றிக்கல அப்படின்னா அவ்வளோ பிரயோஜனம் இல்லை. நாம் நம்மை காத்துக்கொள்ளணும். பரிசுத்தத்தை குறித்து சொல்கிறார், சுத்திகரித்து கொள்ள வேணும், அவரை போல சுத்திகரித்து கொள்ள. அவருக்கு இந்த உலகத்தை போராட்டம் இருந்துச்சு, அவர் தன்னை சுத்திகரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவியினால் நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். கண்ணை மூடி ஜெபிப்போம். பிதாவே, இந்த நல்ல காலவேளை கண்டுடுமை ஸ்துதிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இந்த கிருபையில் கருத்தப்படுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் எங்களுக்கான அடையாளங்கள், எங்களுக்கான ப்ரூஃப், எங்களுக்கான எல்லா காரியங்களையும் நீங்கள் வைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நாங்கள் அப்படி அந்த நம்பிக்கையோடு கூட இந்த உலகத்தில் வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்க பரிசுத்தான உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பேரும் கரம் தொட்டு ஆசீர்வாதம் இந்த வாரம் முழுமையும் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, வீணான அலைச்சல்கள், பலவீனங்கள், சோறு, மருத்துவ செலவு எல்லாவற்றுக்கும் நீங்களாக்கும் அவருடைய பிரயாசத்தை வாங்கி ஆசீர்வாத பணத்தார் நாமத்தை மேம்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாம ஜெபிக்கிற பிதாவே, ஆமென்.